எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இன்று உன் வாழ்வில் திருப்பு முனை. பிரியமானவர்களே, வாழ்க்கையில இவ்வளவு நாள் வேதனை, கஷ்டம், கண்ணீர், நிந்தனை, அவமானம், சோர்வு, தோல்வி, இப்படி எது எடுத்தாலும் கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைய நாள்ல இருந்து ஒரு திருப்பு முனை ஆரம்பமாகிறது. அந்த திருப்பு முனை உங்களை ஆசீர்வாதம் மிகுந்ததாகவும், செழிப்பானதாகவும், வளங்கள் நிறைந்ததாகவும், மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். இப்ப நீங்க யோசிக்கலாம், நம்ம வாழ்க்கையில இவங்க இப்படி சொல்றாங்களே, ஆனா நம்ம வாழ்க்கை விரட்டி, கஷ்டம், துன்பம், வேதனை, அவமானம், நெஞ்சல் எப்படிதானே போயிட்டு இருக்கு, எப்படி நம்ம வாழ்க்கையில திருப்பு முனை வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட வேதனையில இருந்தாலும், எப்பேற்பட்ட அவமானத்தின் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும், கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்தாலும், துன்பத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்தாலும், அத்தனை நிகழ்வுகளையும் பாசிட்டிவா, நன்மையானதாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா ஒருவரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறி களிப்பு பெருக, கண்ணீர் மாறி மகிழ்ச்சி பெருக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போறாரு. உங்க வாழ்க்கை இனி உள்ள காலங்கள் ஒரு திருப்பு முனையான வாழ்க்கை. இவ்வளவு நாள் வெறுமே பார்த்த நீங்க செழிப்பா மாற போறீங்க. உங்க வாழ்க்கையில துன்பங்கள் நிறைஞ்சது, வேதனை நிறைஞ்சதெல்லாம் மாறி உங்க துன்பங்கள் இன்பமா மாறும். இப்போ நம்ம பைபிள் நிகழ்வுகளை பாருங்க. தானியேல் சிங்க கபியில அடைக்கப்பட்ட போதிலும் ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால அந்த சிங்கம் அவரை எதுவுமே பண்ணல. அப்போ ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம கூட இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்தை தாண்டி செல்லக்கூடிய கிருபை நம்மளை சூழ்ந்து இருக்கும்போது துன்பங்கள் அனைத்தும் இன்பமா மாறும். அதே போலதான் மோசையோடு ஆண்டவர் இருந்ததுனால செங்கடலை 2ஆ பிளக்க செய்தாரு. அங்க ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யறாரு. வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை இவ்வளவு நாள் இருண்டு போச்சு, எனக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பமுனை வராது அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற நீங்க எது சொந்தமாக்கி கொள்ளணும்னா, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையை விட இனி உள்ள காலங்கள்ல ஒரு திருப்பு முனையான ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, கண்டிப்பா அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில துன்பம் நிறைஞ்ச காரியமா இருந்தாலும் அதை இன்பமா ஆண்டவர் மாற்றுவாரு. மகளே, வெறுமை நிறைத்து கவலங்குகிறாயா? துன்பத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறியா? எந்தவே வராது அப்படின்னு நினைக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை காண போற. இவ்வளவு நாள் துன்பத்தை கண்ட நீ இனி இன்பத்தை காண்பாய், இனி ஆசீர்வாதத்தை காண்பா. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உன்னை சேதப்படுத்தாது. அனைத்தையும் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை காண போறா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் சொல்றாரு. இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை காண்கிற நாள் கடந்து வந்துவிட்டது. இனி உங்க வாழ்க்கையில வேதனை என்பதை இருக்காது. வேதனையை தாண்டி இன்பமான சூழ்நிலை பெருகும். இப்போ ஒரு சின்ன பைபிள்ல சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது,
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது இருப்பீராக. ஆமீன். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம வாழ்க்கையில வறண்டு போன அந்த காரியங்களை வர செழிப்பா மாற்றுவாரு. அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. துவண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை பார்த்து அந்த வாழ்க்கை செழிப்பா மாறணும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். கூடவே அவரை நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை ஒரு திருப்பு முனையான வாழ்க்கையா இருக்கும். கஷ்டம் அனைத்து மாறி, கவலை அனைத்து மாறி, இன்பமும் சமாதானமும் பெருகி வாழ்க்கை ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையா மாறும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில வெறுமையை மாற்றி, துன்பங்களை மாற்றி, கண்ணீரை மாற்றி ஒரு திருப்பு முனையான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அழிப்பும் சந்தோஷமும் பெருக கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் திருப்பு முனைய கட்டளையிடுவாரு. வெறுமையான வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.